அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருந்தோம். ஸோ அதுபடி லாஸ்ட் வீடியோவில் செகண்ட் லெசனுடைய டாபிக்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனாக பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் தலைமையில் அமைந்த அமைச்சரவை குழு, ஓகேங்களா, சபாநாயகர், துணை சபாநாயகர், நாடாளுமன்றத்துடைய குழுக்கள், இதெல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ முதலமைச்சருடைய நிலை. ஸோ ஆஸ் பெர் ஆர்டிகல் 164 சப் கிளாஸ் 1 விதி 164 உட்பிரிவு 1 அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முதலமைச்சர் அப்படிங்கிறவர் யாரால் நியமனம் செய்யப்படுறாரு அப்படின்னா மாநில ஆளுநரால், கவர்னரால் அப்பாயின் பண்ணப்படுறாருன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம முதலமைச்சருக்கு கீழே, ஓகேங்களா, அந்த முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அமைச்சரவை குழுவும் நியமனம் செய்யப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ முதலமைச்சர் தலைமையில தான் அந்த அமைச்சரவை குழு செயல்படுது. ஓகேங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே யாரால நியமனம் செய்யப்படுறாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்னர் சொல்லக்கூடிய மாநில ஆளுநரால நியமனம் செய்யப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த முதலமைச்சர் தான் யாரா இருப்பார் அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அந்த மாநில சட்டமன்றத்துக்கான தலைவராக அந்த முதலமைச்சர் தான் செயல்படுவார் அப்படிங்கிறதும் இதனுடைய முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போ இந்த முதலமைச்சருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் தான் ஹி இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், உண்மையான தலைமை நிர்வாகி அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாநிலம் அப்படின்னு இருக்குன்னா ஆளுநர், முதலமைச்சர் இவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஆனா முதலமைச்சர் அப்படிங்கிறவர் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், உண்மையான தலைமை நிர்வாகி. ஆளுநர் அப்படிங்கிறவங்க பேரளவுக்கு தான் தலைமை நிர்வாகியாக செயல்படுவாங்க. ஏன்னா எல்லா நிர்வாக நடவடிக்கைகளும் ஆளுநர் பேர்ல எடுக்கப்படலாம். பட் ஆனா அது எல்லாமே முதலமைச்சருடைய பரிந்துரையின்படி தான் அவங்க செய்வாங்க. அப்படிங்கிறனால தான் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட், உண்மையான தலைமை நிர்வாகி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப அந்த முதலமைச்சருடைய முக்கியமான பணிகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அமைச்சரவை குழுன்னு சொல்லக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு தலைமை தாங்கிறது யாரு அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம அமைச்சரவையினுடைய, ஓகேங்களா, ஸோ பிற அமைச்சர்கள் எல்லாத்தையுமே நியமனம் செய்யறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பதவிக்கு அவங்களுக்கான துறைகளை ஒதுக்குவதா இருக்கட்டும், அந்த துறைகளை மாத்துறதா இருக்கட்டும், அவங்கள பதவியிலிருந்து நீக்கம் செய்யறதுக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஆளுநருக்கு பரிந்துரை கொடுக்கறது யாரு அப்படின்னா முதலமைச்சர் தான். ஸோ அப்போ மினிஸ்டர்ஸோட அப்பாயின்மெண்ட், அவங்களுக்கான போர்ட்போலியோஸ் ஒதுக்குறது, போர்ட்போலியோஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது, பதவி நீக்கம் செய்து, இது எல்லாமே முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேர்ல தான் ஆளுநர் செய்வார். அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டா இது எல்லாமே ஆளுநர் செய்வாருன்னு நம்ம சூஸ் பண்ணணும். பட் ஆனா ஒன்லி வித் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ஆளுநர் இதுல தன்னிச்சை எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாது. அடுத்தது அமைச்சரவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு அப்படின்னா முதலமைச்சருக்கு தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா முதலமைச்சர் தலைமையில தான் அரசாங்கத்துடைய முக்கிய கொள்கை முடிவுகள் எல்லாமே எடுக்கப்படும் அப்படின்னும். அண்ட் தென் அமைச்சர்களுக்கும் ஆளுநருக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுறது யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். ஸோ கவர்னருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையில ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுறது முதலமைச்சர். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அமைச்சரவை எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை ஆளுநர் கிட்ட தெளிவுபடுத்த வேண்டிய முக்கிய பொறுப்பு, கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சருக்கு இருக்கு. ஓகேங்களா. அண்ட் தென் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்படக்கூடிய அனைத்து ஆவணங்கள், முன்வரைவுகள்னு சொல்லக்கூடிய பில்ஸ், மசோதாக்கள், தீர்மானங்கள், ரெசல்யூஷன்ஸ், இது எல்லாத்தையுமே பரிசீலனை செய்யக்கூடிய பவரும் முதலமைச்சருக்கு தான் இருக்கு. அண்ட் தென் ஆளுநர் பல நியமனங்கள், முக்கியமான நியமனங்கள் அப்படிங்கிறத மாநிலத்துல செய்யறாரு. அந்த நியமனங்கள் எல்லாத்துக்குமே யாருடைய பரிந்துரையும் ஆலோசனையும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா முதலமைச்சருடைய ஆலோசனையும் பரிந்துரையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் தான் முதலமைச்சருடைய முக்கியமான பணிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மாநில அமைச்சர்கள் குழு. ஓகேங்களா. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்லும் போது பல அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ், கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாங்க அமைச்சர்கள். அண்ட் தென் டெபுட்டி மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய இணை அமைச்சர்கள்னு சொல்லிட்டு செவரல் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பல அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பட் ஆனா ஆஸ் பெர் ஆர்டிகல் 163 விதி 163 சப் கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு அமைச்சரவை ஒரு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக, ஓகேங்களா, முதலமைச்சர் தலைமையில அமைச்சரவை செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. தட் இஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் த கவர்னர். ஓகேங்களா. மாநில ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதற்காகவே முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு செயல்படலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது மூலியமா அந்த அமைச்சரவையினுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா நிர்வாக ரீதியா ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குதல் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். ஸோ இதுல இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் ஒன்னு சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா we call it as a council of ministers அப்படின்னு சொல்லுவோம், அமைச்சரவை குழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அப்படி ஒருத்தர் அமைச்சரா தேர்வு செய்யறது, அவங்களுக்கான துறைகளை ஒதுக்குவது, துறை மாற்றுவது, பதவி நீக்கம் பண்றது, இது எல்லாமே யாருதான் அப்படின்னா ஆளுநர் தான் பண்ணுவார். ஆனா ஆளுநர் இதை தன்னிச்சையா செய்ய மாட்டாரு. ஒன்லி ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சருடைய பரிந்துரையின்படி தான் இது எல்லாத்தையுமே ஆளுநர் செய்வார். ஸோ அப்படி எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்குது, பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய உறுப்பினர்கள் சிலர் தான் அமைச்சர்களாக நியமனம் செய்யப்படுவாங்க. ஓகேங்களா. ஸோ முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவை அப்படிங்கிறவங்க தான் சட்டப்பேரவைன்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு கூட்டு பொறுப்பாக இருப்பாங்க. ஸோ முதலமைச்சர் மூலியமா ஆளுநருக்கு உண்டான அனைத்து நிர்வாக ஆலோசனைகளையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமைச்சரவை அப்படிங்கிறவங்க மேற்கொள்வாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி தமிழ்நாட்டில் அதிகபட்சம் எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம் அப்படின்னா 36 பேர் வரைக்கும் அமைச்சர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த அசம்பிளி, அந்த மாநில சட்டப்பேரவையினுடைய மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில 15% உள்ளார இருக்கணும். ஆனா குறைந்தபட்சம் 12 பேராவது இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ 234 அப்படின்னு சொல்லும் போது லெஸ் தேன் 15% அப்படின்னா கிட்டத்தட்ட 36 பேராவது கண்டிப்பா தமிழ்நாட்டில் அதிகபட்சம் அமைச்சர்கள் இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மாநில அமைச்சரவையின் பதவிக்காலம்.
ஸோ ஒரு மாநில அமைச்சரவை எவ்வளவு நாள் பதவியில இருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் till the tenure of legislative assembly. அந்த மாநில சட்டப்பேரவை எவ்வளவு நாள் பதவியில் இருக்கோ அவ்வளவு நாள் இருக்கலாம். அதாவது 5 ஆண்டுகள் முழுசா இருந்தாங்கன்னா 5 ஆண்டுகள் இருக்கலாம். இல்ல 3 ஆண்டுகளே கலைக்கப்படுதுன்னா 3 ஆண்டுகளே உங்களுடைய பதவிக்காலம் போகும். அப்படி இல்ல வேற எப்படி சொல்லலாம், till the support of the majority. பெரும்பான்மை பலம் இருக்கிற வரைக்கும் அந்த அமைச்சரவை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பதவியில இருக்கலாம். ஓகேங்களா. ஒருவேளை இஃப் த சீஃப் மினிஸ்டர் சிட்டிங் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒருத்தர் ராஜினாமா பண்ணாலோ இல்ல வந்துட்டு அவர் திடீர்னு மறைஞ்சு போனாலோ அவருடைய அமைச்சரவை என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ரிசைன் ஆயிடும். ஓகேங்களா. சோ அப்போ ஒரு முதலமைச்சருடைய தயவுலையும் முதலமைச்சருடைய பதவி காலத்தை பொறுத்து தான் யாருடைய பதவி காலமும் இருக்கு, அமைச்சர்களுடைய பதவி காலமும் இருக்கு. ஓகேங்களா. ரைட். சோ அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அமைச்சர்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் முதலமைச்சருக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு மெயினான ரீசன். சோ முதலமைச்சர் எவ்வளவு நாள் பதவியில் இருக்கிறாரோ அவ்வளவு நாள் தான் அந்த அமைச்சரவைக்கும் பதவிக்காலம். ஓகேங்களா. ரைட். அடுத்தது மாநில சட்டமன்றத்தின் குழுக்கள் மற்றும் அதிகாரங்கள். சோ எப்படி மக்களவைக்கு தலைமை தாங்கிறதுக்கு பிரிசைடிங் ஆஃபீஸரா ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் மாநில சட்டப்பேரவைக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடிய சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த சபாநாயகர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய அந்த மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள்ல ஒருத்தர். ஸோ யாரால தேர்வு செய்யப்படுறாங்க, பை த மெம்பர்ஸ் ஆஃப் த அசம்பிளி. ஓகேங்களா. அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களாலேயே ஓட் பண்ணி செலக்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ சபாநாயகர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கண்டிப்பா சட்டப்பேரவையில் உறுப்பினராக இருக்கணும். அந்த சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால தான் சபாநாயகர் அப்படிங்கிற தேர்வு செய்யப்படுறார். சோ அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவர். அண்ட் தென் சட்டமன்ற நடவடிக்கைகளை ஒழுங்காக கண்ணியமாகவும் கடைபிடித்து நடக்கவும். ஓகேங்களா. சோ அந்த அவையில யார் பேசணும், ஓகேங்களா, சோ யார் பதில் அளிக்கணும், ஓகேங்களா, சோ எல்லாத்துக்கும் உரிமை கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சபாநாயகருக்கு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு டேர்ம்ல சொல்லுவாங்க சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கு அந்த அவைக்குள்ளாரன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அந்த அசம்பிளிக்குள்ளார அனைத்து முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய பவரும் யாருக்கு தான் இருக்கு, சபாநாயகருக்கு தான் இருக்கு. ஓகேங்களா. அண்ட் தென் அரசியல் சாசனத்தில் உள்ள விதிகள், சட்டமன்ற நடைமுறை விதிகள், பேரவைக்குள் சட்டமன்ற நடவடிக்கைகளின் முன்மாதிரிகள் ஆகியவற்றின் பொருள் விளங்குவது சபாநாயகர் தான். ஸோ கான்ஸ்டியூஷன் படி நடந்துக்கணும், அந்த ஹவுஸ்குள்ளார் அசம்பிளிக்குள்ளார எப்படி நடந்துக்கணும், அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்குள்ளார் எப்படி நடந்துக்கணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு எடுத்துரைக்கிற பணி யாருடையது அப்படின்னா சபாநாயகருடைய பணி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம உறுப்பினர் யாராவது ஒழுங்கு நடவடிக்கை உறுப்பினர்கள் யார் மீதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அந்த அது சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கிற பவரும் சபாநாயகருக்கு உண்டு. பிளஸ் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டுவதற்கு ஆளுநருக்கு பரிந்துரை கொடுக்கறதும் சரி, அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைப்பதற்கு தற்காலிக தேதி குறிப்பிட்டோ இல்ல தேதி குறிப்பிடாமலோ அந்த அவையை ஒத்திவைக்கிறதுக்கும் சரி, ஓகேங்களா, கூட்டத்தொடரை முடித்து வைப்பதற்கும் சரி, இது எல்லாத்துக்குமே ஆளுநர்கிட்ட பரிந்துரைக்கிறதும் இவராவும் முடிவெடுக்கிறதுக்கு சபாநாயகருக்கு தான் அதிகாரம் அப்படிங்கிறது உண்டு. ஓகேங்களா. ரைட். சோ கூட்டத்தொடரை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறதுக்கும் ஒத்தி வைக்கிறதுக்கும் சபாநாயகருக்கே அதிகாரம் உண்டு. ஆனா கூட்டத்தொடரை கூட்டுவதற்கும் கூட்டத்தொடரை முடித்து வைப்பதற்கும் ஆளுநருக்கு பரிந்துரை கொடுக்க வேண்டிய வேலை யாருடையதான் இருக்கும் அப்படின்னா சபாநாயகருடைய வேலையாக இருக்கும். ஓகேங்களா. ரைட். சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பில் பாஸ் பண்றதா இருந்தாலும் இல்ல எந்த ஒரு ரெசல்யூஷன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதா இருந்தாலும் அந்த ஹவுஸ்ல votingனு சொல்லக்கூடிய வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படும் இல்லைங்களா. சோ அப்படி வாக்கெடுப்பு நடத்தும் போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லயே சபாநாயகர் வாக்களிப்பாரா அப்படின்னா கண்டிப்பா சபாநாயகர் வாக்களிக்க மாட்டாரு. ஓகேங்களா. சோ முதல் இன்ஸ்டன்ஸ்ல சபாநாயகருக்கு ஓட் பண்றதுக்கான பவர் கிடையாது. இந்த ஓட் ரிசல்ட்ஸ் இந்த டை, வாக்குகள் சமமா பிரிஞ்சு டையானா மட்டும்தான் சபாநாயகர் என்ன பண்ண முடியும், வாக்களிக்க முடியும். ஓகேங்களா. இதுவே அந்த சபாநாயகருடைய ரிமூவல் ரெசல்யூஷன், சபாநாயகருடைய தகுதி நீக்க தீர்மானம் அப்படிங்கிறது நடைமுறையில இருந்துச்சு அப்படின்னா அவர் வாக்களிக்கலாமா அப்படின்னா அவர் அப்ப அந்த அவையை வழி நடத்த மாட்டாரு. சோ அப்போ அந்த அவையை யார் வழி நடத்துவா, டெபுட்டி ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடிய துணை சபாநாயகர் அவையை வழி நடத்துவாரு. சோ அப்போ சபாநாயகர் வாக்களிக்கலாமா அப்படின்னா எஸ், தாராளமா வாக்களிக்கலாம். அப்ப யூஸ்வலா ஒரு பில் ஆர் ஒரு ரெசல்யூஷன் ஒரு அவையில கொண்டு வரப்படுதுன்னா ஸ்பீக்கர் என்ன பண்ண மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல ஓட் பண்ண மாட்டாங்க. when it results in tie, அது டை ஆனா மட்டும்தான் அவங்க வாக்களிப்பாங்க. ஓகேங்களா. சோ ஒருவேளை பாத்தீங்க அப்படின்னா சபாநாயகருடைய தகுதி நீக்க தீர்மானமே நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல சோ அவர் அந்த அவையை வழிநடத்த மாட்டாரு. டெபுட்டி ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடிய துணை சபாநாயகர் தான் அவையை வழிநடத்துவார். ஓகேங்களா. சோ அப்போ சபாநாயகர் அவையை வழிநடத்தாம ஒரு ஆர்டினரி மெம்பரா இருந்து முதல் வாட்டியை ஓட் பண்றதுக்கான ரைட்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு உண்டு. ஓகேங்களா. ரைட். சோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்க சோ அப்படி சபாநாயகருடைய எந்த மாதிரியான விஷயங்களையும் யார் உள்ள தலையிட முடியாது அப்படின்னா நீதிமன்றம் குறுக்கிட முடியாது. சோ அந்த அளவுக்கு அதிகாரம் படைச்ச ஒருத்தர் தான் யார் அப்படின்னா ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடிய சபாநாயகர். சோ இது மட்டும் இல்லாம எல்லா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லா மாநில சட்டப்பேரவைக்குள்ளாரையுமே கமிட்டிஸ்னு சொல்லக்கூடிய குழுக்கள் அப்படிங்கிறது இருக்கும். சோ அந்த குழுக்களுக்கான தலைவர்களையும் உறுப்பினர்களையும் நியமனம் பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு, சபாநாயகருக்கு இருக்கு. அண்ட் அவங்களை மேற்பார்வையிடுற அதிகாரமும் ஸ்பீக்கருக்கு இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் துணை சபாநாயகர். சோ இவரும் யாரு தான் அப்படின்னா அந்த அவையில உறுப்பினர் தான்.
ஸோ அந்த அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களால் தான் தேர்வு செய்யப்படுவார். ஓகேங்களா? ஸோ எப்பெல்லாம் சபாநாயகர் பதவி காலியா இருக்கோ அப்பெல்லாம் யார் அந்த அவையை வழி நடத்துவார்? துணை சபாநாயகர் அவையை வழி நடத்துவார். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அந்த அன்னைக்கு சபாநாயகர் அவைக்கு வரலனாலோ, ராஜினாமா பண்ணிட்டாரு, இல்ல இறந்துட்டாரு, இல்ல தகுதி நீக்கம் செய்யப்பட்டாரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த அன்னைக்கு அவையில சபாநாயகருடைய சீட் வேக்கண்டா இருக்கு அப்படின்னா டெபுட்டி ஸ்பீக்கர் வில் பிரைசைட் ஓவர் த ஹவுஸ். துணை சபாநாயகர் அவையை வழி நடத்துவார். ஸோ அப்படி துணை சபாநாயகர் அவையை வழி நடத்தும் போது ஓகேங்களா என்ன நடக்கும் அப்படின்னா சபாநாயகருக்கு உண்டான எல்லா அதிகாரங்களும் பணிகளுமே துணை சபாநாயகருக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? மீதி நேரங்களில் துணை சபாநாயகர் ஒரு ஆர்டினரி மெம்பரா சாதாரண உறுப்பினராக தான் அந்த அவையை வழி நடத்துவார். ஓகேங்களா? சோ ஒருவேளை சபாநாயகர் துணை சபாநாயகர் பதவி ரெண்டு பதவிகளுமே ஒரே நேரத்துல காலியா இருந்துச்சு அப்படின்னா கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அவையினுடைய மூத்த உறுப்பினர்கள்ல யாராவது ஒருத்தரை தற்காலிகமா அந்த அவையை வழி நடத்துறதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அந்த பவர் யாருக்கு இருக்கு? மாநில ஆளுநர்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ தான் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பத்தின கான்செப்ட். அடுத்தது நாடாளுமன்ற குழுக்கள், பார்லிமெண்டரி கமிட்டிஸ். பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு செயல்பாடுகளை செய்யறதா இருந்தாலும் அதுக்குள்ளார நிறைய கமிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி மெயினா 2 விதமான கமிட்டிஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டி, நிலைக்குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா அட்ஹோக் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நத்திங் பட் தற்காலிக குழுக்கள். ஸோ நிலைக்குழுக்கள், தற்காலிக குழுக்கள், ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், அட்ஹோக் கமிட்டிஸ்னு சொல்லிட்டு மொத்தம் 2 விதமான கமிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல நிலைக்குழுக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் எ பெர்மனன்ட் கமிட்டிஸ், நிரந்தரமான குழுக்கள். ஓகேங்களா? எப்பவுமே பார்லிமெண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் புதுசா அது உருவாக்கப்படும். தட் இஸ் அந்த கமிட்டி எப்பவுமே அதுல இருக்கும். பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் உறுப்பினர்கள் மட்டும் மாற்றப்பட்டுட்டே இருப்பாங்க, தலைவர்கள் மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. ஆனா பெர்மனண்டா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டிஸ் தான் என்ன அப்படின்னா இந்த ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்காலிக குழுக்கள், நிலைக்குழுக்கள். அடுத்தது தற்காலிக குழுக்கள்னு சொல்லக்கூடிய அட்கோ கமிட்டிஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட கமிட்டியா இருக்கும். அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கமிட்டி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவாங்க? கலைச்சிருவாங்க. ஓகேங்களா? இதுதான் அட்ஹோக் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்காலிக குழுக்கள். ஸோ ஒட்டுமொத்தமா பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடுகளை இது பண்றதுக்கு 2 விதமான கமிட்டிஸ் இருப்பாங்க. ஒன்னு ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் நிலைக்குழுக்கள், இன்னொன்னு அட்ஹோக் கமிட்டிஸ் சொல்லக்கூடிய தற்காலிக குழுக்கள். ஸோ நிலைக்குழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அது முழுக்க பெர்மனண்டா அந்த ஹவுஸ்குள்ளாரே இருக்கக்கூடிய ஒரு கமிட்டியா இருக்கும். ஓகேங்களா? இயர்லி ஒன்ஸ் மெம்பர்ஸும் தலைவர் மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. வேற அட்கோ கமிட்டிஸ் தற்காலிக குழுக்கள் அப்படின்னு சொல்லும்போது அது பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பணிக்காக உருவாக்கப்பட்ட குழுவா இருக்கும். அந்த வேலை முடிஞ்சோடனே அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி நிலைக்குழுக்கள் மொத்தம் எத்தனையா இருக்கும்னா அது தன்மைக்கு ஏற்ற மாதிரி 6 இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது என்னென்ன அப்படின்னா நிதிக்குழுக்கள். ஸோ நிதிக்குழுக்கள்னு சொல்லும்போது பொது கணக்கு குழு, மதிப்பீட்டு குழு, பொதுத்துறை நிறுவன குழு அப்படின்னு உள்ளடக்கி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல மதிப்பீட்டு குழு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்துருவோம். ஏன்னா இது 3மே ரொம்ப முக்கியமான ஒரு குழுக்கள் தான். ஓகேங்களா? ரைட். ஸோ மதிப்பீட்டு குழு அப்படின்னா எஸ்டிமேஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நத்திங் பட் பொருளாதாரம் சார்ந்த கொள்கைகளையோ ஓகேங்களா இல்ல நிர்வாக சீர்திருத்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ ஓகேங்களா ஸோ மதிப்பீடு அதாவது திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு பொருளாதாரம் சார்ந்த கொள்கைகள் அல்லது நிர்வாக சீர்திருத்தம் சார்ந்த விஷயங்களை அமல்படுத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும் ஓகேங்களா ஸோ அந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு என்ன ஓகேங்களா ஸோ அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மதிப்பீடு பண்ணக்கூடிய குழு தான் என்ன அப்படின்னா இந்த மதிப்பீட்டு குழு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ரைட். சோ அது சம்பந்தமான பரிந்துரைகளை கொடுப்பாங்க. சோ பொருளாதார கொள்கைகள் அண்ட் நிர்வாக சீர்திருத்தம் தொடர்பான ஏதாவது ஒரு திட்டங்கள் அமல்படுத்தப்படுதுன்னா அதுக்கான மதிப்பீடுகளை ஆராய்ந்து பரிந்துரை கொடுக்கிறது தான் இந்த மதிப்பீட்டு குழுவினுடைய முக்கியமான வேலை. அடுத்தது பொது கணக்கு குழு அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பொது கணக்கு குழு தட் இஸ் நத்திங் பட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி. ஸோ மாநிலத்தினுடைய ஒதுக்கீட்டு கணக்குகளையும் அந்தந்த மாநிலத்துக்கு எவ்வளவு அக்கௌண்ட்ஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சிஏஜின்னு சொல்லக்கூடிய கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஸோ ஓகேங்களா ஸோ அவருடைய அறிக்கையும் ஆய்வு செய்வது தான் இந்த குழுவினுடைய முக்கியமான பணி. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு கணக்குகள் எவ்வளவு அக்கௌண்ட்ஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அண்ட் தென் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சிஏஜி கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லக்கூடிய தலைமை தணிக்கை மற்றும் கணக்காளருடைய அறிக்கைகளை ஆய்வு செய்யறதா இந்த பொது கணக்கு குழுவினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ பற்றுச்சீட்டு, பணப்பட்டுவாடா ஓகே இந்த மாதிரியான சேவை அல்லது பயன்பாட்டிற்காக கணக்கு ஏற்படுத்தப்பட்டதோ அந்த கணக்கு தொடர்புடையதாக பற்றுரிமை உள்ளதா என்று சரிபார்ப்பதே இந்த குழுவினுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது தட் இஸ் பொதுத்துறை நிறுவனங்களின் குழு. ஓகேங்களா? சோ பப்ளிக் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பப்ளிக் செக்டார் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன அப்படின்னா தணிக்கை அறிக்கை கணக்குகளையும் தட் இஸ் சிஏஜி ரிப்போர்ட் பண்ணுவார் இல்லைங்களா சோ அந்த கணக்குகளையும் ஓகேங்களா பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் ஓகேங்களா சோ அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் ஓகேங்களா ஓஎன்ஜிசி எல்ஐ செயல் இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்களுடைய கணக்குகளையும் சரி சிஏஜியுடைய கணக்குகளையும் சரி அவ்வப்போது ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட குழு தான் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு. ஓகேங்களா? சோ அப்போ மதிப்பீட்டு குழு அப்படின்னா நிர்வாக சீர்திருத்தம் பொருளாதார கொள்கைகள் சம்பந்தமான திட்டங்கள்
திட்டங்களை மதிப்பீடு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட குழு. அது சம்பந்தமான பரிந்துரைகளை கொடுப்பாங்க. பொது கணக்கு குழு அப்படின்னா மாநிலத்துக்கு ஒதுக்கப்படக்கூடிய அக்கௌண்ட்ஸையும் வந்துட்டு சிஏஜினுடைய ரிப்போர்ட்டையும் ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்ட குழு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, பொது கணக்கு குழு. இதே பொதுத்துறை நிறுவனங்களின் குழுன்னு சொல்லக்கூடிய பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லும் போது சோ அந்த சிஏஜினுடைய ரிப்போர்ட்டையும் வந்துட்டு பொதுத்துறை நிறுவனங்களுக்கான கணக்குகளையும் அக்கௌண்ட்ஸையும் அவ்வப்போது ஆய்வு செய்வதற்காக உருவாக்கப்பட்ட குழு தான் இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ நல்ல வியாபார கொள்கைகளையும் மதிநுட்ப வணிக நடைமுறைகளையும் பின்பற்றி பொதுத்துறை நிறுவனங்களின் அலுவல்கள் நடைபெறுகிறதா என்று கருத்தில் கொள்கிறது. சோ அந்த பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த பொதுத்துறை நிறுவனங்களின் குழு ரொம்ப முக்கியமானதாக இருப்பாங்க. சோ இதை தாண்டி துறைசார் நிலைக்குழுக்கள்னு சொல்லிட்டு மொத்தம் 24 டிபார்ட்மெண்ட் கமிட்டிஸ், 24 துறைசார் நிலைக்குழுக்கள் அப்படிங்கிறது இருக்கு. விசாரணை குழுக்கள்னு சொல்லும் போது மனுக்கள் குழு, சிறப்புரிமை குழு, நன்னெறி குழு. கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்கள் போது அரசாங்க உத்தரவாதங்களுக்கான குழு, துணை சட்டங்களுக்கான குழு, அட்டவணையில் எழுதப்பட்ட ஆவணங்களின் குழு, பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்கான குழு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கான குழு, ஆதாயம் தரும் பதவிகளுக்கான இணைக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அவையின் தினசரி அலுவல்களுக்கான குழுக்கள் போது அலுவல் ஆலோசனை குழு, தனிநபர் முன்வரைவு மற்றும் தீர்மானங்களுக்கான குழு, விதிகள் குழு, சட்டமன்ற கூட்டத்தொடரில் வராத உறுப்பினர்களுக்கான குழு. அண்டின் சேவை குழு அப்படின்னு சொல்லும்போது பொது சேவைகள், அவை குழுக்கள், நூலக குழு, உறுப்பினர்களுக்கான ஊதிய மற்றும் மற்ற படிகளுக்கான இணைக்குழு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்னு சொல்லக்கூடிய நிலைக்குழுக்கள். ஸோ அது 6 கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய சப் கமிட்டிஸ் என்ன அப்படிங்கிற லிஸ்ட்டை மட்டும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேங்களா, தென் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், மாநில நிர்வாகிகள் பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். சட்டமன்றம் என்பது சட்டம் இயற்றுகின்ற உச்ச அமைப்பு. தேசிய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்று அழைக்கப்படும். இந்தியாவில் நாடாளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவை கொண்டுள்ளது. மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகளின் பதவி நீக்கம் செய்யும் முறை கண்டன தீர்மானம் என்று அழைக்கப்படுகிறது. மாநிலங்களவையின் தலைவர் யார் அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னா பிரதமர், தட் இஸ் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். அரசின் தலைவர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட். மாநிலங்களவை மாநிலங்கள் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் முக்கியமான ஒரு அமைப்பாகும். மாநிலங்களவை உறுப்பினர் அந்தந்த மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யார் அப்படின்னா தட் இஸ் வைஸ் பிரசிடென்ட் இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது அப்படின்னா தட் இஸ் மாநிலங்களவை. ஸோ ராஜ்யசபா அப்படிங்கிறது தான் இட் இஸ் எ பெர்மனன்ட் ஹவுஸ், நிரந்தரமான ஒரு அவை. நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரைவை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டுள்ளது அப்படின்னா மக்களவைக்கு மட்டும்தான். ஸோ மணி பில்லை பாஸ் பண்றதுக்கு, இனிஷியேட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. மக்களவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது என்ன? 25 வயது. ஸோ இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், 25 வயசாவது இருந்திருக்கணும். இதே மாநிலங்களவைன்னு சொல்லும் போது 30 வயதுக்கு வரைக்கும் 30 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் இருக்க முடியும். இந்திய சட்டமன்ற அமைப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது, பை கேமரல் சொல்லக்கூடிய ஈரவை என்று அழைக்கப்படுகிறது. மாநிலத்தின் ஆளுநர் டேஷ் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் மாநிலத்தின் அரசியலமைப்பு தலைவர், கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் தட் ஸ்டேட். மாநிலத்தின் முதலமைச்சர் டேஷ் ஆவார், அரசாங்கத்தின் தலைவர், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். மாநிலத்தின் செயல் அதிகாரம் டேஷிடம் உள்ளது, ஆளுநர். ஸோ கவர்னர் இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுவார்? குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவார். ஸோ இதுதான் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்குடைய செகண்ட் லெசன் சம்பந்தமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ அடுத்த வீடியோல 3rd லெசன் பத்தின விஷயங்களை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.